என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய ஐயா ரோசையா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் இதை பெருமையாக சொல்லவில்லை நண்பர்களே. தமிழக அரசியல் வரலாற்றிலே கவர்னர் மாளிகை என்பது யாருமே செல்ல முடியாத ஒரு இடமாக கருதப்பட்ட காலமெல்லாம் மாறி சாதாரணமான குப்பனும் சுப்பனும் தொண்டனும் இன்றைக்கு ராஜ்பவனுக்கு போன் செய்து நான் ஐயா அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உடனே விடை கிடைக்கும், இத்தனாம் தேதி நீங்கள் இத்தனை மணிக்கு வாருங்கள் என்று அத்தனை சிறப்பாக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுநர் கவர்னர் ஐயா ரோசையா என்பதை நாம் பெருமைப்பட இங்கே நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். நண்பர்களே, இங்கே அவர் வந்திருக்கின்றார்கள். இஸ்ரோ நிறுவனத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த 7ஆம் ஆண்டு விழாவிலே தாங்கள் பங்கெடுத்துக் கொண்டு எங்களை எல்லாம் மகிழ்விக்கின்றதற்காக வருகை புரிந்திருப்பதற்காக என்னுடைய வணக்கத்தை சொல்லி உங்களை அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இஸ்ரோ இயக்கம் நல்ல பல காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. நானும் கூட சிவகுமார் அவர்களை கேட்டேன், உனக்கு அரசியலே வருவதற்கு ஆசை இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் இப்போது யூனிவர்சிட்டியிலே வேலை பார்க்கிறேன், நான் இஸ்ரோ நிறுவனத்தை நடத்துகிறேன், நான் வளரும் அறிவியல் என்ற புத்தகத்தை எழுதுகின்றேன், நான் ஏழைகளுக்கெல்லாம் உதவுகின்றேன் என்று சொன்னான். நான் சொன்னேன், நண்பனே, இதுதான் இன்றைய அரசியலுக்கு தேவை. அடுத்தான் காசிலே பிழைத்து அடுத்தவனை வாட வைக்கின்ற அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. நல்லவர்கள் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் இருங்கள், அரசியலுக்கு வேகமாக வாருங்கள் என்று சொன்னேன். அவரும் விரைவிலே வருவார் என்று நம்புகின்றேன். ஆனால் இந்த இடத்திலே அவருக்கு நான் விடுக்கின்ற ஒரே வேண்டுகோள், அவர் அப்படி அரசியலை வருவதற்கு நினைத்தால் தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாருங்கள் என்று அவரை அன்போடு அழைக்கின்றேன். இது அரசியல் மேடை அல்ல. ஐயா அவர்களை வைத்துக் கொண்டு நான் அரசியல் பேசக்கூடாது. இருந்தாலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் அத்தனை பேரும் இந்திய ஜனநாயகத்திலே அரசியலில் இருக்கின்றோம். இங்கே வல்லுநர்கள் வந்திருக்கின்றார்கள், அறிவாளர்கள் வந்திருக்கின்றார்கள், அறிவியலை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள், படித்த மக்கள் வந்திருக்கிறார்கள், பாமர மக்களும் வந்திருக்கின்றார்கள். என்னுடைய ஓசூரிலே இருந்து, சேலத்திலே இருந்து, மதுரையிலே இருந்து இன்றைக்கு நண்பர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இது ஒரு சேவை நிறுவனம். இங்கே அரசியல் கிடையாது, இங்கே காழ்ப்புணர்ச்சி கிடையாது, இங்கே ஏழை பணக்காரன் என்ற உணர்வு கிடையாது. ஆக இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கு அதற்காகத்தான் ஐயா அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். இங்கே அடுத்தாற்போல் வந்திருக்கின்ற மிகப்பெரிய முக்கிய பிரமுகர் நம்முடைய இந்தியாவினுடைய அரசாங்க உடைமையாக்கப்பட்ட யுனைடெட் இந்தியா நிறுவனத்தினுடைய தலைவர் என்னுடைய அருமைக்குரிய நண்பர் மிலிந்த் கரத் அவர்கள். அவரை பற்றியும் நான் 2 வார்த்தைகள் இங்கே சொல்லி ஆக வேண்டும். நண்பர்களே, இந்த நாட்டிலே எத்தனையோ